சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள விவேகானந்தா கலைக்கல்லூரியில் நயன்தாராவுக்கு சொந்தமான ஃபெமினைன் என்ற பெண்களுக்கான அழகு கலை பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் கணவர் விக்னேஷ் சிவனுடன் உற்சாகமாக கலந்து கொண்ட நயன்தாரா தமிழில் மிகவும் நெகிழ்ச்சியுடன் பேசினார். இன்னைக்கு எப்படி உங்க முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு. அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்க எல்லாரும் தான். பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் குறித்த விழிப்புணர்வு இன்னும் போதிய அளவு இல்லை என்றும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேர வேண்டும் என்பதுதான் தங்களது நோக்கம் என்றும் கூறிய நயன்தாரா இந்த பொதுநலத்தில் தங்கள் சுயநலமும் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் நயன்தாரா கூறினார். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இதுல சுயநலம் இருக்கு. ஆனா இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இதை வித்தியாசமா இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புறேன். பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருப்பாள் என்று கூறுவார்கள். ஆனால் தனது வெற்றிக்கு பின்னால் தனது கணவர் விக்னேஷ் சிவன் இருப்பதாக தெரிவித்த நயன்தாரா அவர் ஒருபோதும் தன்னிடம் ஏன் இப்படி செய்யவில்லை என்றோ இதை ஏன் செய்யக்கூடாது என்றோ கேட்டதில்லை என்றார். தனது வெற்றி எல்லாவற்றிற்கும் காரணமான கணவருக்கு நன்றி என்று சூரியவம்சம் படத்தின் சின்ராசு கேரக்டர் போல மேடையில் உணர்ச்சிகரமாக பேசினார் நயன்தாரா. எப்பவுமே நம்ம காதுல விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம், நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க. என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, இது ஏன் இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது, நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க, யூ ஆர் ஸோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ், நீங்கள் ஏன் இதோட நிறுத்தணும், நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர். இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும், இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். விக்னேஷ் சிவனும் தன் பங்குக்கு நயன்தாராவை மேடையில் புகழ்ந்து தள்ள அவர் உற்சாகத்தில் சிரித்துக் கொண்டே இருந்தார். நயன் எப்படின்னா அவ்வளோ ஈஸியா எதையுமே அவங்க போயிட்டு இந்த ஒரு ஆட்ல போய் நின்று நடிச்சு நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்தை அவங்க வெளியில கொண்டு வராங்க, வெளியில சொல்றாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் அதுல அவங்க அதுல பங்கெடுத்துப்பாங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்டதாக அறிவித்த பின்னர் நயன் நடிப்பில் வெளியான 12 படங்களில் ஜவான் தவிர நெற்றிக்கண், அன்னபூரணி உள்ளிட்ட 11 படங்களும் தோல்வி படங்கள் என்று நெட்டிசன்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ்.